ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த சுடற்கொடியின் செவிக்கினிய செஞ்சொற்களின் சிறப்பை மங்களத் திருப்பாவை எனும் தலைப்பிலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 27ஆம் பாசுர பர்யந்தம் ஆண்டாளும் தோழிமார்களும் எம்பெருமானை அணுகி அவர்களுடைய விரதத்துக்கு தேவையான சாமகிரிகளை கேட்டுக்கொண்டார்கள். அந்த சமயத்திலே எம்பெருமான், உங்களுக்கெல்லாம் இதை கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிற கேள்வியை கேட்க, அதற்கு பதிலாக 28ஆம் பாசுரத்தை அமைத்தாள் ஆண்டாள். இந்த பாசுரத்திலே இருக்கும் மங்களங்கள் என்ன? ஆண்டாள் தங்களை பற்றி சொல்லும் பொழுது, நாங்களெல்லாம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் என்று அறிமுகப்படுத்துகிறாள். எங்களுக்கு இடக்கை வலக்கை தெரியாது, ஞானம் ஏதும் கிடையாது என்று சொல்லுகிறாள். இப்படியானால் உங்களுக்கு புண்ணியம் ஏதும் இல்லை என்றுதானே ஆகிறது. அப்படி இருக்க உங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்கு என்ன காரணம் நான் வைத்து கொள்ள முடியும்? ஏதேனும் தகுதி இருந்தால் ஒழியே ஒரு பலனை பெறுவது என்பது உலக இயல்புக்கு விருத்தமாக இருக்கிறதே என்று கண்ணன் சொல்ல, புண்ணியம் யாமுடையோம் என்கிற மங்கள சொல்லை சொல்லுகிறாள் ஆண்டாள். எங்களுக்கு பெரியதொரு புண்ணியம் இருக்கிறது என்று சொன்னாள். அது என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று பாடுகிறாள். எம்பெருமான் இவர்களுடைய குலத்துல வந்து அவதாரம் பண்ணினது இவர்கள் செய்த பெரிய புண்ணியம் என்று கருதுகிறாள் ஆண்டாள். அவன் செய்யும் செயலுக்கு இவர்களுக்கு எப்படி பலன் கிடைக்க முடியும்? ஒருவர் கர்த்தாவானால் அவருடைய கர்மாவுக்கு அவர் பலன் அடைவது சரியாக இருக்கும். வேறொருவருக்கு அந்த பலன் போய் சேர்ந்தால் அப்புறம் எப்படி நிர்வாகம் நடக்க முடியும் என்கிற கேள்வி எம்பெருமான் கேட்டானாம். அப்பொழுது சொல்லுகிறாள் ஆண்டாள், அது வேறு ஒன்றும் இல்லை, உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒழிக்க முடியாதது, உந்தன்னோடு உறவே நமக்கிங்கொழிக்க ஒழியாது என்று பாடுகிறாள். உனக்கும் எங்களுக்கும் உறவை எத்தனை விதத்திலே சொல்லலாம்? நவவித சம்பந்தங்கள் சொல்லலாம். நாராயண சப்தத்தின் மூலம் பிதாவாக நீ இருக்கிறாய், ரக்ஷகனாக நீ இருக்கிறாய், சேஷியாக இருக்கிறாய், பர்த்தாவாக இருக்கிறாய், சுவாமியாக இருக்கிறாய், ஞேயனாக இருக்கிறாய், ஆதாரமாக இருக்கிறாய், போக்தாவாக இருக்கிறாய். இப்பேற்பட்ட 9 விதமான சம்பந்தங்கள் உனக்கும் எங்களுக்கும் இருக்கிறது எம்பெருமானே. நாங்களோ அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம், நீயோ குறையொன்றுமில்லாத கோவிந்தன். குறையொன்றுமில்லாத நீ குறை நிறைந்த எங்களுக்கு நிறைவாய் அனுகிரகம் செய்வதுதானே சரியாக இருக்கும். அதனால் நாங்கள் பாத்திரம் என்று தங்களுடைய ஆகிஞ்சன்யத்தை புண்ணியமாக கூறினாள் ஆண்டாள். ஆகிஞ்சன்யத்தை உணர்ந்திருப்பது, நம் ஸ்வரூபத்தை நாம் உணர்ந்திருப்பது என்பதே பெரியதொரு மங்களமாக ஆகும். ஏன்னா இதுதான் தகுதி. கைமுதலின்மை என்பதை நாம் காண்பித்து விட்டோமானால் எம்பெருமான் அனுகிரகம் செய்வது நிச்சயம். இது பல விற்த்தாந்தங்களிலே பார்க்கலாம். காகாசுர விற்த்தாந்தமாய் இருக்கட்டும், விபீஷண சரணாகதியாய் இருக்கட்டும், சமுத்திரராஜ சரணாகதியாய் இருக்கட்டும், எல்லோரும் தங்களுடைய கைமுதலின்மையை காண்பித்து அதை எம்பெருமானிடத்தில் சமர்ப்பித்து அவனுடைய அனுகிரகத்தை பெற்றார்கள். அதனால் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று சொன்னாலே ஆண்டாள், அது தாங்கள் பெற்ற ஆகிஞ்சன்யம் என்னும் பெரும் பாக்கியம். அது மட்டும் இல்ல, எங்களுடைய குலத்தில நீ வந்து பிறந்தாய் என்று சொல்லுகிறாளே, அவ்விடத்திலே எம்பெருமானுடைய அவதார ரகசியம் அப்படிங்கிற மங்களத்தையும் மறுபடியும் கூறுகிறாள் இவ்விடத்தில். பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா என்று எம்பெருமான் சொன்னான். உனக்கும் பல பிறவிகள் உண்டு, எனக்கும் பல பிறவிகள் உண்டு அர்ஜுனா. ஆனால் என்னுடைய பிறவிக்கும் உன்னுடைய பிறவிக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று அவதார ரகசியத்தை காண்பித்து கொடுத்தான். அந்த அவதார ரகசியத்தை உணர்பவர்களுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது என்று பலஸ்ருதி சொல்லுவார்கள் பூர்வாச்சாரியர்கள். அத்தகைய புண்ணியம் இப்பாசுரத்திற்கும் உண்டு. மீண்டும் பிறவாமல் இருக்க இந்த பாசுரத்தை சேவிப்போம், மங்களத்தை பெறுவோம். இந்த பாசுரத்தை நாம் சேவித்தோமானால் எம்பெருமானுடன் நமக்கு இருக்கக்கூடிய ஒழியாத உணர்வை உணர்ந்து அவனையே அடையும் பாக்கியத்தை பெறுவோம். மேலே இருக்கும் மங்களங்களை நாளைய தினம் பார்க்கலாம்.